நேற்று டெல்லியில போய் அமித்ஷாவை பார்த்தது வந்து முகத்தை மூடிட்டு போனாரு. ஏற்கனவே காலில் விழுந்தாச்சு, இப்ப ஏன் முகத்தை மூடி மறைக்கீங்கன்னு சொல்லுவாங்க. எதையா சொல்லாங்க. நானே இப்ப இருக்கேன் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு கூட்டத்தில். அப்படித்தான் சொல்லுவாங்க. அதாவது என்ன எது செய்யறாரு, முகத்தை துடைக்கிறாரா, மூஞ்சி துடைக்கிறாரா, துண்டை தோல் எடுக்கிறாரா, இப்படி பாத்துக்கிட்டே இருக்காங்க. எடப்பாடியார் போனாரு, அமித்ஷாவை பார்த்தாரு, துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணனை பார்த்தாரு, வாழ்த்து சொன்னாரு, இவரை பார்த்தாரு, வணக்கம் சொன்னாரு, உட்கார்ந்தாரு, பேசினாரு, சில தமிழ்நாட்டு நலன் கருதி சில கோரிக்கைகளை கொடுத்தாரு. அவர் செய்வதா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. வந்தாரு, பார்த்தாரு, ஒரு நாள் இருந்தாரு, கிளம்பி ஊருக்கு வந்துட்டாரு. இதுதான் எதை செய்தாலும் குறையா பார்க்கக்கூடிய கட்சி தான் திமுக. நாங்கள் வந்து அண்ணா திமுகவோ எடப்பாடியோ பாட்டு எழுதி பேர் வாங்குவாங்க. திமுக ஸ்டாலின் அவர்கள் குற்றம் கண்டுபிடிச்சு பேர் வாங்குவாங்க. அவங்களுக்கு பாட்டு எழுத தெரியாது, ஒரு படைக்கவும் தெரியாது. அண்ணா திமுகவுக்கு பாட்டு எழுத தெரியும், படைக்க தெரியும். எடப்பாடியாருக்கு உழைக்க தெரியும், உன்னதமான ஒரு ஆட்சியை கொடுக்க தெரியும். ஆகவே வந்து எடப்பாடி எடுக்கின்ற முடிவுகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணா திமுக தலைவனையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் பேசுவதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை.